கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஷாரோன் டிவி நேயர்களாகிய உங்களுக்கும், குமரி சிஎஸ்ஐ பேராயத்தின் திருச்சபை குடும்பங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சில பெயர்களை சொன்னால்தான் அவருடைய சாதனைகளை நாம் பட்டியலிட முடியும். அப்போதுதான் தெரியும் இவர் என்கிற ஒரு பெயரை நாம் பதிவிட முடியும். ஆனால் சாதனைகளில் ஒரு வரியை சொல்லும் பொழுது குறிப்பிட்ட நபரை நாம் சொல்லாமலே இவர்தான் அவர் என்கிற ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு துறையிலும் அநேகர் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய குமரி பேராயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு அடையாளத்தை இன்றும் நாளையும் எப்பொழுதும் நம்முடைய மத்தியில் நம்முடைய மனதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு போதகரை நாம் இன்றைய நாளிலே கடந்து வந்த பாதை என்கிற நிகழ்ச்சி மூலமாக நாம் சந்திக்க உள்ளோம். அந்த நபர் யார் என்று உங்கள் அனைவருக்கும் இப்பொழுதே தெரியும். இருந்தாலும் மாண்பினை கருதி நான் இப்பொழுது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, சாதனையின் சிகரமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய குடும்பங்கள் அத்தனை பேருடைய மனதிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கிற நாகர்கோவில் சேகர கஸ்பா சபையினுடைய தலைமை போதகராக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய போதகர் அன்பிற்குரிய விக்டர் ஞானராஜ் அவர்களிடம் இப்பொழுது அவர்களிடம் நாம் சில காரியங்களை நாம் பேச உள்ளோம். ஏனென்றால் போதகர் அவர்களை குறித்து ஒரு சிலருக்கு தான் அவருடைய கடந்து வந்த பாதைகளை குறித்து தெரியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தென்னிந்திய திருச்சபையுடைய அத்தனை குடும்பங்களுக்கும் போதகருக்கு குறித்தான நல்ல காரியங்களை நாம் மனதிலே பதிய வைக்க முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இப்பொழுது நாம் போதகரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஏனென்றால் கடந்த ஒரு வருடமாக உங்களிடம் இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய குமரி பேராய திருச்சபை மக்களிடம் உங்களை குறித்தான நல்ல காரியங்களை, காரணம் என்றால் இது ஒரு தனி மனித துதி கிடையாது, புகழ்ச்சி கிடையாது. எதிர்கால தலைமுறையிலே உங்களை போன்ற நல்ல போதகர்கள் உருவாக வேண்டும். நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலே இப்பொழுது ஊழியக்காரர்கள் எழுப்புவதில்லை. எல்லோரும் இந்த காலத்திலே பொருளாதார ரீதியாக நல்ல உயர் பதவியில் வர வேண்டும் என்பதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்ற நல்ல ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்டதான விதையை நம்ம திருச்சபை மக்கள் மத்தியில் போட வேண்டும். அதனால்தான் முதல் முறையாக தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர்கள் சந்திப்பிலே உங்களுடைய பெயரை நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அன்றே மனதில் வைத்தோம். போதகர் என்கிற முறையில் முதல் சந்திப்பு அது விக்டர் ஞானராஜ் போதகராக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை போன்ற போதகர்கள் எழுப்ப வேண்டும். அப்படின்ற ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு வாரத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். இப்பொழுது நீங்கள் ஒரு போதகர் என்கிற கஸ்பா சபையினுடைய தலைமை போதகர் அல்லது புத்தகத்தினுடைய சேகர் போதகராக இருந்தவர் என்கிற ஒரு அடையாளம் தான் தெரியும். உங்களுடைய குடும்ப ஆரம்ப கால குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், சிறு வயது முதல் எப்படி இந்த காரியங்களில் ஈடுபட்டீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இதுகளை குறித்து நீங்கள் நம்முடைய மக்களிடம் நீங்கள் சொல்லலாம். என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருக்கும் அறிமுகமான பேராய மிஷனரி இயக்கத்தினுடைய தொடக்கத்திற்கு காரணமான திரு லோக்ஃபெல்லோ எலியாஸ் ஐயர் அவர்களுடைய மூத்த அண்ணனுடைய மகன் நான். என்னுடைய அப்பா ஜோஷ்வா அவர்கள் டவுன் பிளானிங் துறையிலே முதலாவது பில்டிங் இன்ஸ்பெக்டராகவும் பிற்காலத்திலே டவுன் பிளானிங் ஆஃபீஸராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். தற்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த ஊர் மயிலோடு திருச்சபை.
என்னுடைய அம்மா கஞ்சிக்குடி திருச்சபையை சார்ந்தவர்கள். திருமதி செல்வி லீலாபாய் ஜோஷுவா அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் எங்கு சென்றாலும் அப்பா செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிக்குவார். நாங்கள் பொதுவாக சென்ற இடங்களெல்லாம் பிற சமய மக்கள் அதிகமாய் வாழுகின்ற இடங்கள், நாங்கள் தங்கியிருக்கின்ற இடங்களும் அப்படித்தான் இருக்கும். அந்த இடங்களிலே ஒரு சில மாதங்களிலேயே அம்மாவுக்கு ஏதாவது முதலாவது ஒரு பெயர் பாட்டு நினைத்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தால் எங்கள் வீட்டிலே மாலை ஆகிவிட்டால் ஒரு கூட்டமே கூடிவிடும். இது இயல்பாக எங்கள் அம்மாவனுடைய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லுவேன். எனவே எங்களுடைய வீடு வந்து என்றைக்குமே ஒரு ஜெப வீடாக தான் இருக்குது. அம்மா இருக்கும் காலம் வரைக்கும் அது ஒரு ஜெப வீடாக தான் இருக்கு. அப்பா எந்த இடங்களிலே இருந்தாலும் அந்த இடங்களிலே உள்ள திருச்சபைகளிலே அவர்கள் அதிகமான ஈடுபாடு கொள்வார்கள். திருச்சபைகளிலே அவர்கள் பணியாற்றின ஆரம்ப காலத்திலே பணியாற்றின சிவகாசியிலே ஒரு டீக்கனாராக அந்த சபையிலே சில காலம் பணிபுரிந்திருக்கிறார்கள். பிற்காலத்திலும் அவர்கள் எல்லா திருச்சபைகளிலும் முழுமையான ஈடுபாடு கொண்டார்கள். ஆனால் அதுக்கு பின்பு எங்களுடைய சொந்த திருச்சபையிலே அவருடைய ஈடுபாடு அதிகமாக இருந்தபடியினாலே மற்ற திருச்சபையிலே பொறுப்புகளை ஏற்கவில்லை. எங்களுடைய சொந்த திருச்சபையிலே அவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு டீக்கனாராகவும் செயலராகவும் பணிபுரிந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை நான் பார்க்கும்போது என்னுடைய பிறக்க முன்பே என்னுடைய பெற்றோர் ஆண் குழந்தையாக இருந்தால் கடவுளுக்கு ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிப்போம் என்று அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய மனதிலே சிறு வயதிலிருந்து எனக்கு வேறொரு ஆசையை என்னுடைய ஆசிரியர்கள் தோன்றிவிட்டார். பொதுவாக கணக்கு பாடத்திலே நான் கொஞ்சம் நன்றாக படிப்பேன். என்னுடைய 4வது வகுப்பிலே நான் படிக்கும்போது என்னுடைய அந்த கணக்கு ஆசிரியருடைய மனதிலே கொடுத்த ஒரு ஆழமான ஒரு பதித்துவிட்ட காரியம் என்னவென்றால், நீ ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் விதைத்து விட்டார். அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக வேரூன்றி அது வளர ஆரம்பித்து விட்டது. என்னுடைய பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரே ஊழியத்திற்கு நாங்கள் படித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த சமூகத்திலே ஊழியத்தை குறித்த என்னுடைய ஒரு வித்தியாசமான பார்வை அது எனக்கு ஊழியத்தில் வருவதற்கு எனக்கு ஒரு தடையாக இருந்தது என்று சொல்லுவோம். திருச்சபைகளில போதகர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, குறிப்பாக என்னுடைய சொந்த திருச்சபையிலேயே அந்த நாட்களிலே இருந்த சபைக்குழுவுக்கும் எங்களுடைய போதகர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனால எங்களுடைய சபைக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள், இவை எல்லாவற்றையும் நான் ஒரு 4 ஆண்டு காலம் அப்பா வெளியூர்லேயே தங்கியிருந்தார்கள். நான் என்னுடைய கல்லூரி காலத்திலே என்னுடைய சொந்த திருச்சபையில் அதிகமான ஈடுபாடு கட்டினேன். நீங்கள் அந்த பருவத்திலே திருச்சபைகள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இதே போல இருந்ததா இல்லது இதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தது? இப்போ அன்றைக்கு லோக்கல் சர்ச் பிரச்சனை அதிகமாக இருந்தது. அந்த லோக்கல் சர்ச்சில் வந்து சிலர் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு போதகர் ஒரு முறை நீண்ட நேரம் பிரசங்கம் செய்துவிட்டார். முடிந்து நாங்கள் வாசலிலே வந்தவுடனே ஒரு டீக்கனார் ஓடி வந்தார். என்ன இன்னைக்கு நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா, என் மணிக்கணக்கை பேசுகிறதா நான் கேட்டுட்டு இருக்கேன் கேட்டார். அடுத்த வாரம் அவர் அதை மிகச் சுருக்கமாக ஒரு 25 நிமிடத்திலே சபை செய்தியை முடித்தார். முடித்த உடனே அந்த அதே டீக்கனார் ஓடி வந்து கேட்டார், நாங்கள்லாம் எங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு இங்கே வரோம், நீர் ஏதோ ஒரு 2 வார்த்தையை வளர்த்திட்டு போகிறதுங்க, எப்படி ஊழியம் செய்தாலும் ஏதாவது எது செய்தாலும் தவறுகளை தவறாக குற்றம் சாட்டுகின்ற ஒரு பார்வை இருந்தது. இதில் ஒரு கருத்து என்ன வருதுன்னா, அப்போ திருச்சபை ஊழியங்கள் வந்து ஆண்டவரால் வழி நடத்தப்படுது. அன்றைக்கு அப்படிப்பட்ட அது ஆண்டவரால் வழி நடத்தப்படவில்லைன்னா அந்த ஊழியக்காரர் நிச்சயமா ஆண்டவரால் தான் வழி நடத்தப்பட்டார். அதிலே நான் பேசுகிறேன். அவர் தான் இன்னைக்கு அடிக்கடி நினைப்பேன். அவர் என்னுடைய ரோல் மாடலில் அவர் ஒரு ஆள். அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் இடையில கேட்கணும்.
ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய ரோல் மாடல். உண்மையிலே இவர் தான் உங்களுடைய ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் நான் அவருடைய அமைதி என்னுடைய மனசுல வந்து இந்த பிரச்சனைகள் மத்தியில் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக போனது என்னுடைய ஒரு மனசுல அது வந்து நெகட்டிவ் தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு. வந்து இப்படிப்பட்ட இது ஊழியமா எனக்கு அதற்கு பின்பு தனிநபர் ஊழியங்களை குறித்து ஒரு பார்வை பார்த்தேன். தனிநபர் ஊழியங்கள்லேயே எனக்கு பொறுப்பு தான் வந்து தவிர அதிகமான விருப்பம் வரல. ஏன்னா அவங்க எல்லாம் கடவுளை விட தங்களை கொண்டு வருத்துகின்ற ஒரு சூழல் இருந்ததை பார்த்தபோது எனக்கு அதிலும் விருப்பம் இல்லை. எனவே என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லும் போதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, நான் ஒரு வேலையை பார்த்துட்டு ஊழியத்தையும் செய்யலாம். நீங்கள் சொல்றது போல முழு நேரத்தில் படிக்க எனக்கு எந்த விதத்திலும் செல்வதற்கு விருப்பம் இல்லை. திருச்சபையிலும் போவதற்கு விருப்பம் இல்லை. மற்ற மினிஸ்ட்ரியில் ஈடுபடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவங்க நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய பிஎஸ்சி பியூசி நான் வருகிற சமயத்தில் அப்போ தான் நான் ஊருக்கு வந்தோம். அப்போ தேனி இதில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ நாங்கள் ஊருக்கு வரும்போது எனக்கு பியூசி அந்த டைம் அப்பா சொன்னாங்க, நான் ஒன்று ஹாஸ்டலில் விட்டேன், நல்ல ஒரு கல்லூரி, அது அமெரிக்கன் காலேஜ்லேயோ அல்லது பாளையங்கோட்டிலோட சென்ட் ஜான்ஸ்லேயோ விட்டுருவேன் சொன்னாங்க. எனக்கு என்னமோ இல்லை, நான் அம்மா கூட தான், ஏன்னா அது ஒரு வீட்டை விட்டு பிரியாததுனால நான் அம்மா கூட தான் இருப்பேன் சொல்லிட்டு. நீங்கள் அம்மா பிள்ளையே இருந்துருக்கலாம். கட்டாயம் அப்படிதான். என் அம்மாவும் அப்படிதான். நான் சொல்றது எங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள். என் மேலே அம்மாவுக்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப காரணம் என்ன ஊழியத்துக்கு விட்டதுனால நினைக்கிறேன். அவங்களுடைய ஜெபம் தாய்மார்கள் தானே வீட்டில் இருந்து எல்லாம் ஜெபிக்கிறது இல்லையா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சண்டே ஸ்கூலுக்கும் சர்ச்சஸ் அவங்க பெரும் பங்கு தான் முக்கியமாக இருக்கு. அப்போ அம்மா கூட அம்மா நான் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எங்களை முதலாக ஊரில் கொண்டு அம்மா செட்டில் பண்ணேன். சரி. அப்போ ஒரு அந்த அங்கே இருந்த அந்த நாட்களில் நான் தினந்தோறும் பஸ்ஸில் போயிட்டு வரணும். நான் ஸ்காட் காலேஜில் படித்தேன். எங்களுக்கு போகிறது பிரச்சனை இருக்காது. என்ன மண்டபத்தில் போய் எழுத பஸ் ஏறிடுவோம். திருப்பி வாரது பெரும் கஷ்டம். பாறைமுகத்துலேருந்து பஸ்ஸே கிடைக்காத நாட்களில் மண்டபம் நடந்தே போன நாட்கள் நடந்து போகிறதில்ல, நீண்ட நேரம் காத்திருந்து மணி ராத்திரி 7 மணிக்கு பிறகு இந்த லேடரில் தூங்கி போகிறது எடுத்துருவோம். அந்த அளவுக்கு அந்த கஷ்டமாக இருந்தது. இதனால ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னா, என்னுடைய படிப்பு கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பியூசியில் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தேன். அன்றைக்கு இந்த மாதிரியில் ஒரு 8 காலேஜ் தான் இன்ஜினியரிங் காலேஜ் உண்டு. எனக்கு நோக்கம் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல், அதாவது தேவையான அளவு மார்க் எடுக்க முடியாமல் ஃபஸ்ட் கிளாஸோட நின்று போச்சு. தேவையான அளவு மார்க் எடுக்க முடியல. அதனால் மெரிட்டில் எனக்கு கிடைக்கல அந்த ஃபஸ்ட்டு இதில். அப்போது 2வது நான் அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். இன்ஜினியரோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு தான் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் எடுத்தேன். அந்த ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோட திரும்பவும் நான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணேன். அப்போது அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு அண்ணாமலை கல்லூரியில் ரொம்ப டாப் போஸ்டில் இருந்தாங்க. அப்போது எனக்கு தகவல் வந்துட்டு எனக்கு சீட் ஓகே, அண்ணாமலை அப்போது ரெக்கமெண்டேஷனில் போகலாம், சீட் ஓகே. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அப்போ வந்து இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருந்தேன் சார். ஆமாம், அண்ணாமலை வரலாற்றுலேயே அந்த தெரியுதுன்னு கேட்டு மெரிட்டில் போனாங்க. அதில் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்போ 2வது முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப தொடர்ந்து நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். ஓரளவுக்கு நல்ல கிட்டத்தட்ட 68% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே அப்பா தூத்துக்குடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க. தூத்துக்குடியில் பியூசி பிஎட் காலேஜ் அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் உடனே அந்த மகன் எப்படி பிஎஸ்சி முடிக்கிறாங்க, அப்பா இதெல்லாம் அவங்க பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்படி அவனுக்கு கிடைக்காம ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அவன் பிஎட் படிக்க சொல்லுங்க இப்போ சொல்லிச்சு. அவர் அட்மிஷன் கார்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வருது எனக்கு
ஒரு பாடத்தில் ஒரே ஒரு மார்க் வரும் பிஎஸ்சி. அப்படின்னா பிஎட் போக முடியாமல் கடவுள். எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். அப்போ தான் நான் அந்த ரிசல்ட்டை பார்த்து அப்பா அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரன், கவலைப்படாங்க, அவருக்கு பிஇ தானே ஆசை, நாங்கள் இந்த வருஷம் வந்து ஏஎம்ஐஏ எங்கள் காலேஜில் ஈவினிங் காலேஜ் தான். அப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அச்சீவ் பண்ணதை நினைச்சதை அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ நீங்க மனசுல யோசித்தது உண்டா? இப்போ ஒரு 3 முயற்சி பண்ணீங்க கல்வி இதில், அப்பெல்லாம் யோசிக்கல. பட் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க, ஒன்றை வந்து ஊழியத்துக்கு தான் விடுறாங்க. ஆனால் நீங்க வந்து மனசுல இடம் கொடுக்கல. மனசுல நான் வேலை செய்து தான் செய்வேன். என்னுடைய ஒரு மனசுல ஒரு உங்களுக்கு ஊழியம் தானே செய்யணும். அப்பாட்டையும் நான் சொல்றது. அதனால அவங்க என்ன தடை பண்றதும் இல்லை. ரொம்ப சொல்லுவாங்க, வற்புறுத்துவாங்க. நான் வேற ஒன்றும் சொல்றது இல்லை. சரி நீ நான் படிக்கணும்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஏற்பாடுகள் அப்படி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நான் ஏஎம்ஐ ஜாயின் பண்ணேன். அந்த எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மே 2ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கும். 1985 வருஷம், சாரி 80ஆம் வருஷம். மே 2ஆம் தேதி எக்ஸாம். மே 1ஆம் தேதி நைட்டு நான் நல்லா படிச்சுக்கிட்டு என்னுடைய மனசில் ஒரு அதுக்கிடையில் அந்த ஃபெயிலான சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 79% மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். இந்த இதில் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட். ஏஎம்இ ஏ குரூப்பை வந்து கட்டாயம் நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நைட்டில் படுத்தேன். காலையில் எழுப்பி பார்க்கும்போது என்னுடைய வலது கரம் வந்து சுத்தமாக ஃபங்க்ஷன். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. காலையில் எழுதுனா ஒரு பேப்பரை தூக்க முடியாது, ஒரு பெண்ணை தூக்க முடியாது. இந்த மாதிரி எந்த விரலும் ஒன்று கொண்டு ஜாயிண்ட் ஆகல. ஒரு ஸ்ட்ரோக் போல எடுத்துறாரு. இல்லைன்னா எனக்கே புரியல. இன்னும் அதுக்கு நாங்கள் விடை காணவும் இல்லை. நான் அந்த சமயத்தில் என் மனசுக்குள்ள தான் அப்போ தான். ஆனால் அதுக்கு முன்னால் 1 மந்த்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து அந்த சபையில் சர்ச்சில் ஃபாஸ்டராக ஜாயின் பண்ணாங்க. எங்கள் கூட நாங்கள் இருந்தோம். அந்த 2 பேருமே லெட்டர் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இப்படி சர்ச்சில் ஊழியராக போனோம். அப்போ உடனே அம்மா அந்த லெட்டரை எடுத்து வாசித்துக்கிட்டு, அதில் வாசித்துட்டு வச்சுருந்தா அவங்க எடுத்து வாசித்துட்டு, உன் கூட வந்தவன் எல்லாம் ஊழியத்துக்கு நீ என்ன செய்யப்பட்டு கேட்டாங்க. என்ன படிச்சுட்டு தானே இருக்கிறேன். ஆமாம். அதனால நான் சொன்னேன், அதுக்குள்ள காலம் வரும்போது நான் போனேன். அப்போ அவங்க மனசுக்குள்ள அப்படி அந்த இது வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம். ஆமாம். ஃபர்ஸ்ட்ல வேலை செய்து தான் ஊழியத்துக்கு போகுன்னு சொன்ன அவங்க மனசுல இல்லை இதெல்லாம் இதுக்கு முன்னால ஒரு அந்த இடம் வரல. வேலை செய்து தான் போகணும். அப்பவும் அப்படி அதுக்குன்னு ஒரு காலம் ஒரு காலம் ஒரு சொல்லுங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, கோபமாக சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க எனக்கு புரியல. கடவுளை தான் அடிச்சு போடுவாங்க. இப்போ பொதுவாக எல்லாரும் சொல்றது, அது தப்பு பண்ணா பெற்றுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் தண்டிப்பாரு. அப்பவே சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீ ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, கடவுள் ஒன்று அடிச்சு போடுவாங்க. அப்போ சொன்னால் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, என்ன கடவுள் இதுவரை அழைக்கல, அவர் அழைக்கிட்டு தான் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு 1 மந்த்துக்கு பிறகு இந்த ஒரு அடியை வாங்கின பிறகு தான் மனசு யோசித்து பார்த்தேன். சரி நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு தடை இருக்கு. நம்ம கடவுள் அம்மா மூலமாக தான் நமக்கு அழைப்பு தாராரு, நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிக்கிட்டு அன்றைக்கு நான் அதை ஒப்பு கொடுத்தேன். அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி நைட்டில் அந்த அதுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஒரு அன்றைக்கி தான் நான் அதை நைட் பொழுதும் எனக்கு பெரிய போராட்டம், தூக்கம் வரல. ஏன்னா கை ஆமாம் கைக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகணும். அவர் ஒரு மருந்து தந்தார், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது அவருக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நைட்டில் யோசிச்சுட்டு படுத்துருக்கும் போது என் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த கைக்காக இனி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. கை தானாக குணம் இண்டஸ்ட்ரி போகணும், இல்லாட்டா அதுக்கு ஒரு வாரம் போகணும். தீர்மானம் எடுத்துட்டு நான் காலையில்
எழுப்பவும் அது ஒரு அப்பா எனக்கு ரொம்ப கண்டிப்பாக பேச பண்ணாங்க. அன்னைக்கு காலையில் பெயருக்கு முன்னால கோபமாக இருக்கு சொன்னாங்க, நீ ஊழியத்து கட்டாயம் கொடுக்குறாங்க, வாழ்க்கையில் எங்கே போனாலும் உனக்கு தடை இருக்கு, கடவுளுக்கு தான் அவங்க வந்து அழைக்கிறதுடைய அடையாளம் தான் ரொம்ப கோபமாக தெரிவிச்சு நீங்கள் எங்களுக்கு மாறி பேசுகிறாங்க. அப்போ நான் வந்து நைட்லேயே டிசைட் பண்ணிட்டு அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், இந்த கைக்கு நான் போயிட்டு வந்து எடுக்க மாட்டேன், கடவுளாக எனக்கு சொல்லுவேன், நம்ம தான் போகிறோம். சரி, அது உங்களுடைய அர்ப்பணிப்பு நாங்கள் எடுத்தாங்க மாட்டோம். எங்களோட அப்பாவும் என்ன ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போகவும் இல்லை, இன்னைக்கு வரை நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் இல்லை. ஒரு 2 வாரத்துல என்னுடைய கை தானாகவே அப்படி. அதனால் அதுக்கு பிறகு நான் வந்து இயல்பாக என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய காரியங்கள் பண்ணும்போது தடை இருந்துச்சு. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வந்து அதை குணப்படுத்தினார், மருந்து இல்லாமல் நீங்கள் அடையாளத்தினார். அதன் பிறகு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடைகள் ஏதாவது வந்துச்சு? அதாவது நான் அப்படின்னு சொல்லுவேன், ஊழியத்தில் முதலாவது அப்பா நம்ம நாங்கள் ஒரு தூத்துக்குள்ளே இருந்தோம். அப்போ ஒரு தனி பிரசங்கர் தான் என்னை ஃபஸ்ட்டு விட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு அந்த சமயத்தில் தூத்துக்குடியில் இவங்க அவங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருந்ததுனால அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு 3 மாதம் அவங்களோட நான் பல இடங்களுக்கு தண்ணி அப்படின்னு எனக்கு அந்த சமயத்தில் அவங்களோட விட மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து அந்த சமயத்தில் பிரபலமாக இருந்த பல ஊழியக்காரர்கள் அந்த சமயத்தில் நான் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. எனக்கு நான் பைபிளை படித்ததும் அப்படிதான். நான் சின்ன வயசில் 8ஆம் வகுப்பு முடிக்கும்போது ஒரு தடவை முடிச்சிட்டேன் ஃபுல்லாக வாசித்தேன். அது அப்பாவுடைய கம்பல்சரி. 8ஆம் கிளாஸ் முடிக்கும்போது பிறந்தோறும் நான் வாசித்த பகுதியை அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஏமாற்ற முடியாது. அதுக்காகவே நீங்கள் டெய்லி அதனால் டெய்லி படித்தாங்கன்னா அது கரெக்டாக வாசித்தாங்க, வரிசையாக வாசித்தாங்க. அப்படி கம்பல் பண்ணி ஒருக்கா முடிக்க வச்சாங்க. பிறகு நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் என்ன படித்த உடனே திரும்பவும் உட்காந்து ஒரே மாதத்தில் வழியாக அப்படி வாசித்து முடித்தேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஃபுல்லாக. ஆமாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு நிறைய கேள்வி, அந்த கேள்விகளுக்கு எனக்கு பைபிளில் ஒரு விடை தெரியணும். அப்போ நான் அந்த 8ஆம் கிளாஸ் முடித்த உடனே நான் வந்து பலர்கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய திரைப்படத்தில் வகுப்பு எடுத்த போதகிட்டெல்லாம் அவரெல்லாம் ஒழுங்காக பாடம் எடுக்கவில்லை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலே அவரே அந்த அளவுக்கு நான் தாய் திருச்சபை பேர் தான் அந்த பியூசிலேருந்து பிஎஸ்சிக்குள்ளே நடந்தது. அதே போல் பிபிஎஸ்சில் வந்தாலும் அன்னைச்சி பார்த்து கேள்வி கேட்டேன். எந்த பாஸ்டர்ஸ் அல்லது பிரசங்க வர பார்த்தாலும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இன்னொரு கேள்வி. அப்போ பிபிஎஸ் எல்லாம் நம்ம பேராயத்துலேருந்து தான் வந்தாங்க, இல்லை இண்டிபெண்டன்ட்? பேராயத்துலேருந்தும் வருவாங்க. மற்ற இண்டிபெண்டாக கூடுதலும் நான் வந்து முளகோடு திருச்சபையில் தான் அதிகமாக மாமியிடாங்க. இங்கே நிறைய பிபிஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதே போல் எனக்கு மனசுக்குள்ள இந்த கிரிட்டிக்காக பார்க்குறதுனால என்னுடைய பார்வையில் அந்த பிரசிங்கமாக யாருடைய ஊழியமே எனக்கு திருப்தியாக இல்லை. அவங்களே என்ன சொன்னாங்க, வந்து நாங்கள் இப்போ வளர்த்து எங்களை விட நம்மளாம் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த அப்பாட்ட சொல்லி நான் இங்கே எல்லாம் போகல, நான் அமைதியாக ஒரு எனக்குன்னு ஒரு வழி வரட்டு. அது வர எனக்கு அதோட பைபிளில் நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு ஒரு தெளிவு. அது வரை நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான். அப்படி இருக்கும்போது டிடிஎஸ் வந்து எம்ஏ சப்ஜெக்ட் சொல்லி அது வரைக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த அதில் சப்ஜெக்டை பார்த்தோன்னா அதில் எல்லாம் பைபிள் சப்ஜெக்ட், நியூ டெஸ்ட்மென்ட், ஓல்ட் டெஸ்ட்மென்ட், கிறிஸ்டின் தியாலஜி, அடுத்தது வந்து மற்றபடி வேறு நிறைய இந்தியன் பிலாசபி, வெஸ்டர்ன் பிலாசபி, ஹிந்துயிசம், இப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ் போட்டுருது. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, இந்த இதில் ஜாயின் பண்ணேன். வீடி படிக்க போகணும்னு ஆசையும் இல்லை, ஏன்னா சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்றது என்னுடைய தீர்மானமாக இருக்கு.
எம்ஏ ஃபிலாசபி ஜாயின் பண்ணி, அது எதுக்குன்னா பைபிளில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு விட கிடைக்கல. பட் அங்கே போகிறது வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய கேள்விகளுக்கு விட இருந்துச்சு. டிபிஎஸ்சி அதுபோல் அப்போ இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே பல அவங்களுடைய அந்த டீச்சிங்லே முதலாவது பைபிளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தவறாக அதை புரிய முயற்சிக்கிறதுனால தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் கிடைக்குது. பைபிளை புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையை புரிந்து கொள்ள பிறகு எனக்கு அந்த கேள்விகளுக்கு நானே விட ஆரம்பிச்சிட்டேன், விட கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வழிநடத்தின அந்த ஆசிரியர்கள் உண்மையில ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஆசிரியர் இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி விட தெரிய அளவுக்கு அவங்க நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருக்குமா? இருக்குதா? இருப்பாங்க. எல்லா இதுலையுமே ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சில வித்தியாசமான நாட்கள் கலந்துதான் இருப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பழைய விடுமுறை வேதாம் பள்ளி இயக்குனர்லாம் வரும் பொழுது உங்களுடைய அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக கேள்விகள் கேட்கலாம். ஆனா அப்படியே சொல்ல முடியலன்னு காரணம் என்ன, அவங்க அடிப்படையான இறையில் கல்லாதான் பேசிக் படிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க அதை சொல்ல முடியும்ன்றது என்னுடைய அவங்களுக்கு பேசிக்கான இறையில் கல்விகளை இப்பவும் அப்படிதான். பிபிஎஸ் ஆரவங்க நான் இப்போ கேட்டது தப்புன்னு உள்ளதை இப்போ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க போனது தவறு. இப்போ உள்ளவங்க எல்லாம் அன்னைக்கு உள்ள பிபிஎஸ் இயக்குநர்களுக்கும் இப்போ உள்ள பிபிஎஸ் இயக்குநர்களுக்கும் உள்ள ஏதாவது ஒரு வேற்றுமை இருக்குதா பிள்ளைங்களுக்கு? அதாவது அவங்ககிட்ட நீங்க அணுகுமுறை அன்னைக்குள்ள அணுகுமுறையும் இப்போ உள்ள அணுகுமுறையும் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் நிறைய மாறிச்சு. அன்னைக்குள்ள போச்சு அது எல்லாமே வித்தியாசமா இருந்தாங்க. ஓரளவுக்கு அன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் மினிஸ்ட்ரியில இருந்தவங்க ஓரளவுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில ரெகுலரா மினிஸ்ட்ரியில ஈடுபாடு இருந்தவங்க. இப்போ நமக்கு வந்து ரெண்டாவது நம்ம பிள்ளைகள் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க, எட்டோரில் இருப்பாங்க. அவங்க அந்த டைமில் ஒரு காரணத்துக்காண்டி அந்த நமக்கு ஆட்கள் தேவை இருக்கு. அன்றைக்கு நம்ம டைசிஸில் கூடி போகிற ஒரு 10-15 சர்ச்சில் தான் பிபிஎஸ் நடக்கும். அது வெளியிலேருந்து டீம்களை கொண்டு போவாங்க, நம்ம ஊரில் ஆட்களும் வருவாங்க, அப்படி கலந்து நடக்கும். இப்போ அப்படி இல்லை, 500 சர்ச்சும் அதை தனித்தனியாக நடத்துறீங்க வச்சுக்கிறாங்க. அப்படி வரும்போது அதனால ஏற்பட்ட வச்சுல பாதிப்புகள் தான் இப்போ. அடுத்து என்ன நடந்துச்சு? அடுத்தது அப்போ நான் எம்ஏ முடிக்கும்போது என் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு 6 பேர் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். சரி, அப்படியே சேர்ந்து எல்லாரும் அவங்க எல்லாம் பிடிக்கு வந்தவங்க, நான் ஒருத்தன் தான் எம்ஏக்காக. அதோட பிடியில் ஜாயின் பண்ணிவிட்டு எம்ஏக்கு கூட எம்ஏயும் பிடியும் சேர்ந்து படித்தாங்க. அப்போ வந்து எம்ஏ பிடி சேர்ந்து படிக்கலாம். நாங்களும் கூட எம்ஏ முடிச்சுட்டு 2 வருஷத்தில் பிடி போகலாம், 2 வருஷத்தில் பிடி முடிக்கலாம். அப்படி தான் அந்த சிஸ்டம் இருந்தது. எங்கள் கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அப்போ நம்ம பிடி படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிடிக்கு வந்ததுனால படிக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் அதோட சேர்த்து எடுத்துக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சரி நம்ம எனக்கு கொஞ்சம் கூட படிக்கலாம். ஏன்னா நான் எம்ஏ படிக்கும்போது எனக்கு ஹீப்ரு கிரீக் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் கூட பைபிளை படிக்கணும்னா அந்த லாங்குவேஜுடைய அட்லீஸ்ட் பேசிக்காக நமக்கு தெரியணும் சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அதனால் பிடி ஜாயின் பண்ணேன். பிடி ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய அந்த கல்லூரியில் திடீர்னு 5 செமஸ்டராக வழக்கமாக 4 செமஸ்டராக பிடி முடிச்சிடணும். எம்ஏ முடிச்சாச்சுன்னா பிடி 4 செமஸ்டர். ஆனால் அந்த சமயத்தில் அது 5 செமஸ்டர் ஆகினாங்க. 5வது செமஸ்டர் 3வது வருஷத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஆஃப் இயர்லி வர லீவு நாங்கள் தீசிஸ் மட்டும் எழுதணும். அடுத்தது கடைசி செமஸ்டர் அங்கே போய் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தீவிரமாக இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு நான் வந்து அந்த பிடி முடிக்கும்போது இந்த 3வது செமஸ்டர் 5வது செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு லீவு. இப்போ நான் பிபிஎஸ் கரங்கல் நடத்திட்டு இருந்தேன், இயக்குனர். அப்போ உள்ள சர்ச் போர்ட் செக்ரட்டரி செல்நாயகன் பாஸ்டர் வந்தாங்க, பாஸ்டராக இருந்தாங்க. அவர் சர்ச் போர்டை முடிச்சுட்டு வந்துட்டு சொன்னார், அப்போ இடைவிழாக்கம்னு சொல்லிட்டு இப்போ கீழ்விளை இன்னொரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு யாரையும் போடலை,
நீ இந்த லீவில் தானே இருக்கு, இந்த 6 மாதம் நீ அங்கே போனீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த 6 மாதம் நான் அந்த திருச்சியில் படிக்கணும். சின்ன சபை அன்னைக்கு ரொம்ப சின்னதாக இருந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக. அந்த 6 மாதம் பணி என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக, அதாவது இந்த சர்ச் மினிஸ்ட்ரியோட வேஸ்ட் இதான் என் மனசுக்குள்ளே இருந்த. நான் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் யூத் மினிஸ்ட்ரியில் போகணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அந்த நேரத்தில் ஒய்எஃப்சி இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே இருந்தது. ஏன்னா ஏன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு மிஷினரி ஒரு தலைவருடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க. ஆரம்பத்தில் இந்த கொஸ்டினை கேட்கணும், ஏன் பல தடைகள் வந்த பிறகு ஏன் மிஷினரி தாவும் உங்களுக்கு வரல அப்படின்னு நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னுடைய அந்த லைன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் அதை யோசித்து பார்க்கறது ஒன்று. பின்னால சித்தப்பா அங்கே பிரபலமான பிறகு எனக்கு அங்கே போகிறது இருக்கல. ஏன்னா நம்ம அவங்க ஒரு குடும்ப வாரிசு மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போவே நீங்கள் அந்த கரெக்டாக அந்த மனதில் எனக்கு வந்து சித்தப்பா அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அதனால நானும் அதை அதில் இது பண்ணலை. ஆனால் நான் சமுதாய ஆர்கனைசேஷன் கஷ்டத்தில் தான் சமுதாய ஆர்கனைசேஷன் என்னுடைய இதில் வந்து கொண்டு யூத் மினிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ நான் மனசில் நினச்சிருந்தது யூஎஃப்சி அல்லது அந்த இந்த மாதிரிப்பட்ட ஒரு யூத் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு குரூப்போட சேர்ந்து நம்ம பணியை செய்யணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 6 மாத பணியில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல. அந்த 6 மாதத்துக்குள்ளேயே ஜனங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டதுனால ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஜனங்கள் நல்லா ரெஸ்பெக்ட் இருந்தாங்க. 1-2 ஒரு நாத்திகரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட நான் இந்த பைபிளை அவரோட என்னை போல அவர் கேள்வி கேட்டது வந்து நான் இதெல்லாம் நானும் கேள்வி கேட்டதுனால அவரோட நின்று தர்க்கம் பண்ணி அவரை புரிய வைக்க முடிஞ்சது. பிறகு வந்து ஒரு முறை வந்து நான் அந்த ஆகாரம் பற்றி ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ஆகாரம் அன்னைக்கு ஆக்சுவலி அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் ஒரு பிள்ளை எங்கள் சர்ச்சு ரொம்ப ஆக்டிவாக இருந்தவா சூசைட் பண்ணுங்களுக்கு எனக்கு வரலன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தேன், கோயிலுக்கு வராமல். பட் இந்த மெசேஜ் அவளை தொட்டு அவள் அடுத்த வாரம் வந்து சாட்சி சொன்னார். இந்த மெசேஜை கேட்டேன். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பிள்ளை வழக்கமாக ஓடிட்டு இருக்கும் சர்ச்சில் இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னைக்கு அந்த பிள்ளை படுத்துருந்து. அப்போ நான் கேட்டேன், நம்ம இப்படி படுத்துருக்கு என்னன்னு கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு கால் வடங்கள் ஆகிடுச்சு தெரியல. சரி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னு கேட்டால் கையில் காசு போயிடுச்சு. அப்போ என் பாக்கெட்டில் கை போட்டு எனக்கு இருக்கிறது பஸ்ஸு போக மீதி 20 ரூபா இருக்கும். அந்த காலத்தில் அவ்வளோதான். அந்த 20 ரூபாயை கையில் கொடுத்து ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு மருந்து வாங்கணும். அடுத்த வாரம் அந்த பையன் வந்து ஜோம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு அது ஒரு வைத்தியத்துக்கு மருந்து வாங்கியிருக்கேன். அடுத்த வாரம் அந்த பையன் வழக்கம் போல் நாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன். விசேஷத்தை மாத்திரம் அல்ல, கொடுப்பதில் நீங்கள் ஒரு அன்னைக்கு வந்து முன்மாதிரியாக இருந்திருக்கிறீங்க. எல்லாம் நடந்து வந்து கேள்வி அதெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப அப்படி ஆர்வமாக கொடுத்தீங்களா அந்த மனசு சூழல். அது இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு மனசில் ஒரு அப்போ இந்த மினிஸ்ட்ரியே மீனிங்ஃபுல்லாக நடத்த நம்மளாலும் செய்ய முடியும். சர்ச் மினிஸ்ட்ரி 6 மாதம் மீனிங்ஃபுல்லாக செய்ய முடியும்னு நம்மளால் எந்த இதை மற்றவங்களுக்கு செய்யணும். நம்ம திருமறையை சரியாக போதிக்கிறதும் மிக முக்கியமானது. அது மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க என்பதை புரிஞ்சுக்கிட முடியுது. அந்த எண்ணத்தோட நான் திரும்ப லாஸ்ட் செமஸ்டருக்கு போனேன். போயிட்டு டயசிஸுக்கு நான் அப்ளிகேஷனையும் கொடுத்தேன். ஆனால் அதே வேளையில் சிஎம்எஸ்ல ஒரு யூத் மினிஸ்ட்ரி யூத் கவுன்சிலர் கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு ஒய்எஃப்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நான் மினிஸ்ட்ரிக்கு வந்தால் அந்த சமயத்தில் மே மாதத்துல எங்களை அறிவை எடுக்கலை. சர்ச்சிலேருந்து ஒர்க் பண்ணாமல் போனோம், அப்ளை பண்ண அறிவை எடுக்கலை. ஆனால் அப்போ எனக்கு மனசில் சரி அப்போ நம்ம இன்னும் வேறு ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு தான்
போக வேண்டியது இருக்கும் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சர்ச்சில் வந்து லைசன்ஸ் வந்து இன்விடேஷன் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது யுஎஃப்சி இதில் வந்து சிஎம்எஸ்ல வந்து இன்டர்வியூ கால் பெற்று வந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், அப்போ கடவுளுடைய திட்டம் சபை தான், அதனால நம்ம இதிலே இருப்போம், இனி வேற எங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே சபை பணியில் ஈடுபாடு ஆரம்பிச்சேன். இந்த இந்த காரியங்களை கேட்கும் பொழுது சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க, விட்டல் நடராஜ் போதகர் வந்து நீதி உள்ளவர், நேர்மையானவர். அந்த ஒரு பழக்கத்தினால தான் உங்க இது கூட தெரியாது எனக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு தெரியாது உங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையில இவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. இந்த நீதி தேர்வை பற்றி சொன்னதுனால அப்பாவை பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். சரி. அப்போ முனிசிபல் இந்த இதில் இருந்ததுனால லஞ்சம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு. பெரிய பெரிய ஆட்கள் ரூபாய்களையோ பணத்தில் வச்சு ட்ரையோட எடுத்து வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மற்றவங்ககிட்ட பொதுவாக அப்போ ரொம்ப அன்பாக பேசுவாங்க, யார் வந்தாலும் அன்பை உட்கார வச்சு பேசுவாங்க. அதை இப்படி கொண்டு வந்த ஆட்களை எல்லாம் ரொம்ப தூரம் தேடிப்பாங்க. முதல்ல வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, முன்னாள் நீ வராத எப்படி போய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க. அது நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எங்களுக்கு நிறைய ரொம்ப கஷ்டங்களை தாங்க அனுபவிச்சேன். அப்போல்லாம் சம்பளம் ரொம்ப கிடையாது. சில ஒரு சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆன சமயம் அப்பாவுக்கு இது சம்பளம் வந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இதெல்லாம் கிளியர் ஆகி வராமல் சம்பளம் வரல. அந்த சமயம் பார்த்து அப்பாவுக்கு காரில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவங்க காரில் ஒரு விரல் ரெஜிஸ்ட்ரி ஆகிட்டு. அந்த சமயங்களெல்லாம் ஒரு 2 மாதம் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப வீட்டில். ஆனாலும் அப்பா வந்து யார்கிட்டையுமே அந்த வாங்கணும்னு உணர்வே அவங்க கையில் வந்ததில்லை. அதே போல் எங்களுக்கு படிப்பு செலவு அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்து படிக்கும்போது அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு பிஎஃப்ல ஒரு பைசாங்க. அவ்வளோ பிஎஃப்ஐ எடுத்து தான் எங்களுடைய படிப்பை செலவழிச்சாங்க. அதனால அப்பா அதை பற்றி வருத்தப்படவும் இல்லை. உங்களுடைய இந்த காரியங்கள் ஒரு ரோல் மாடலாட்டு உங்கள் தகப்பனால அப்பா கட்டாயம் அதில் நான் தகப்பனால தாயும் பார்த்து தான் சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே மாறி போகுது. அப்பா சில ரோட்டில் போகும் பொழுது நம்மளே சொல்லுவோம், அவங்க அப்பா இப்படி தானே இருந்தான், அதே போல தான் பிள்ளை இருக்கு. ஏன்னா நமக்கு டெய்லியும் பார்க்கறது பெற்றோர்கள், அவங்க என்ன காரியங்களை கடைபிடிக்கிறாங்களோ அதுதான் நமக்கு தொடரும். ஆனால் உண்மையிலே பாஸ்டர் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் உண்மையிலே மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரும். காரணம், திருச்சபையில் நீங்கள் சொன்னீங்க, திருச்சபையில் ஒரு போதகர் ஒரு 50 நிமிஷம் பேசிட்டாரு, அதுக்கும் ஒரு கூறாய். 25 நிமிஷம் பேசினாரு, அதுக்கும் ஒரு கூறாய். அதை பார்த்துக்கிட்டே உங்கள் மனசில் ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதே திருச்சபையில் ஆண்டவர் வந்து உங்களை ஒரு திருச்சபை ஆயராட்டு நிறுத்தியிருக்காரு. அப்போ சின்ன வயசுலேயே உங்கள் மனசுக்குள்ளார பல இந்த சமூக பார்வையில் மட்டும் இல்லை, ஆன்மீக பார்வையில் ஒரு தரிசனம் இருந்தது. ஒருவேளை உங்கள் அம்மா நடத்தின ஜெப கூட்டங்களாக இருந்தது. இன்னைக்கு வரக்கூடியவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் அப்பா அன்னைக்கு போதகராக இருந்தார், அதனால நான் இந்த போதக பணிக்கு வரேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் விடுமுறை வேதாகம இதை பற்றி நான் எதுக்கு கொஸ்டின் எழுப்புறேன்னா, ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்பொழுது சொல்கிறாங்க, நீங்கள் சாதாரண சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி தான், டீச்சர் தான், நீங்கள் இயக்குநராட்டு போகிறீங்களா, என்ன இது மேலே போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. அது உண்மைதான், வேலை வாய்ப்பு அதுக்கு ஒரு மார்க் இருக்குதான். அவங்களுக்கு ஒரு சின்ன டீச்சர் இல்லை, இயக்குநராட்டு எங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் இன்டர்வியூல. இயக்குநருக்கு மார்க் கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு பாரம் இல்லாமல் போகிறாங்க. அது அவங்க கிடைக்கிற அந்த காசு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் தான் அவங்க மினிஸ்ட்ரின்னு உள்ள இதை எடுக்காம யாருமே செய்ய முடியாது. என் நண்பர்கள் சொன்ன பொழுது அவங்க பார்வை அப்படி இருக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இந்த வேல்யூ எல்லாம் இருக்கு இல்லை இல்லை இல்லை. ஏன்னா
சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வேல்யூ, அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு தான் வேல்யூ. சரி சரி. டீச்சராக இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதி அதில் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு தான் வேல்யூ. சும்மா டீச்சராக இருக்கிறதுக்கு எந்த வேல்யூ. அதனால டயசிஸுடைய தீர்மானம் நல்லதாக இருக்கும். அழைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த அழைப்பு ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு என்னுடைய மினிஸ்ட்ரியில் வந்த பிறகு திருமணம், மனைவியினுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப சரி. ஏன்னா ஒரு பெண்கள் சங்கம் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு திருச்சபையினுடைய வாழ்வு நல்லா இருக்கும். உண்மையிலேயே அவங்க திருமணமாகி வரும்போது பிரசங்கம் அப்படிப்பட்ட இதெல்லாம் எதுவுமே சேலஞ்ச் இல்லை. பட் அவங்களுடைய கடினமான முயற்சி கொஞ்ச காலத்திலேயே ஆலய நடத்தக்கூடிய அளவுக்கு நல்லா கிடைக்கும். அது வந்து என்னுடைய மினிஸ்ட்ரியில் சக்ஸஸ். ஏன்னா பெண்கள் சங்கம் எப்போவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மனைவியோட அவங்க நல்லா இறங்கிருக்கும் போது எல்லா திருச்சிலையும் முழு பெண்கள் சங்கம் எங்களுக்கு முழுமையான அவங்களுடைய இதெல்லாமே அவங்களுடைய உதவி இருந்தால் தான் அந்த குடும்பத்தை மாற்றணும்னு திருச்சியை நம்ம கட்டி எழுத மனசாட்சியோட சிகரம்னா மனைவியினுடைய ஒரு அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பும் சரியாக இருந்தால் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய இதுகளை படி ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அப்படி இல்லை. அதனால திருச்சபையும் ஒரு மோசமான ஒரு வழிநடத்தலில் போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஜப கொடுக்கையில் ஆன்லைன் இதில் பேசும் பொழுது நீங்கள் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களுக்கு இது வந்து ஒரு உணர்வு வரணும். அந்த வேதனையான ஒரு ஜெப வேண்டுகோளை வச்சாங்க. சபையினுடைய பேரை சொல்லலை. அந்த சபையினுடைய தலைமை போதவரும் உதவி போதவரும் மேடையில் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசுகிறாங்களும் இல்லை, முகத்தை பார்க்குறதும் இல்லை. அவங்கவுங்க கடமை செஞ்சுட்டு அவங்கவுங்க போகிறாங்க. அப்படி ஒரு வேதனையான ஒரு இதை சொல்லும் பொழுது, உண்மையிலே இந்த காரியங்களை குறித்து பேசும் பொழுது நீங்கள் சொன்னீங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியானவர் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் எனக்குள்ள பொறுப்பையும் இணைந்து நம்ம செயல்படும் பொழுது தான் திருச்சபை கட்டப்படுது. ஆனால் நம்ம கண்களுக்கு முன்பதாக இப்படி இருக்கும்போது அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாகுது. பாஸ்டர், எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. உங்களுடைய இவ்வளவு காரியங்கள் கேட்ட பிறவே தெரியுது ஆண்டவர் உங்களை குமரி பேராய திருச்சபை வரலாற்றில் முன்குறித்திருக்கிறார். டெஃபினட்டாக சொல்ல முடியும். உங்களுடைய அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு உங்கள் முன்னாடி நான் இருக்கு உங்களுடைய ஆதரவாளன் அப்படின்லாம் நான் பேசுறதில்லை. அதை நான் முன்னிறுத்தேன். எனக்கு உங்களை பற்றியே தெரியாது. தெரியாத காரியங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் கேட்க தோணுது. ஆனால் நேரத்தை நம்ம பார்க்க வேண்டியது. கடந்த ஒரு வருஷமாட்டு உங்களிடம் உங்களுடைய இந்த நற்பண்புகளை ஒரு போதகராட்டு வரக்கூடியவங்க ரோல் மாடலாட்டி யாரை வைக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய பதிவுகளை வந்து நான் உங்களை முன்னிறுத்துறது உண்டு. ஆரம்பத்தில் சொன்னது போல முதல் இன்டர்வியூ வந்து நம்ம போதகரை விட்டல் நடராஜ் அவர்கள் மூலமாக தான் நான் வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானமே எடுத்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது சில நண்பர்களிடம் நான் வந்து முன்வைத்தேன், விட்டல் நடராஜ் போதகர்களிடம் சில கேள்விகளை கேட்கணும். உங்கள் சாப்பாட்டு நிறைய கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நாகரீகமற்றவையாக இருந்தது. சிலர் வேண்டும் என்று இப்படி கேட்டால் ஏதாவது பாஸ்டர்கிட்ட கேட்டு அது ஒரு பிரச்சனையாக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலை கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம கொஞ்சம் பகுத்தறிவோடு இருக்கிறதுனால தான் அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டு அதில் கேட்கப்பட்ட நல்ல ஒரு கேள்விகள் இருக்கு. அதை உங்கள்கிட்ட நான் வந்து முன்வைக்க போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய பதில்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கொஸ்டின், ஒரு சபையிலேருந்து ஒரு நல்ல ஒரு செயற்குழு உறுப்பினர் அனுப்பியிருக்கிறார். இளம் போதகர்களுக்கு, இப்போ உள்ள இளம் போதகர்களுக்கு, இனி வரக்கூடிய போதகர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று நான் நினைவு கூற விரும்புகிறேன். போதகர் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, ஊழியத்துக்கு வரும் பொழுது அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏன்பா
உனக்குடன் இருக்கின்ற 2 பேர் போதகர்களாக ஆல்ரெடி போயாச்சு. ஆனால் நீ இன்னும் ஊழியத்துக்கு வராம ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த போதகர்கள் இப்போ இருக்கிறாங்களா? ஒருவர் பேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுனால தான் அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, நீங்க இன்னும் செவி கொடுத்துட்டாங்க. அப்போ இனி வரக்கூடிய இளம் போதகர்கள் எவ்வளவாக இருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள், உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்க முடியுமா? என்ன பொறுத்தவரையில் நம்முடைய சமையல் கட்டாயம் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனைகள் வர்றது, அந்த பிரச்சனைகளை அந்த ஒரு இஷ்யூவாக தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட விரோதமாக பார்க்கக்கூடாது. நம்மளும் கூட இன்னைக்கு சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் வரபடி சமையலுடைய நம்முடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு கணவன் வகை அவருடைய ஆத்மா வகை நம்பி, அதனால் தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது யாருக்கும். இது என்னுடைய முதலாவது அட்வைஸ். நான் அதை என்னுடைய லைஃப்பில் இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது நான் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது அப்பா சொன்ன ஒரு அட்வைஸ், மெசேஜ் என்பது இந்த ஹோல் காங்கிரிகேஷனுக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். நம்ம பிரச்சனைகளை எந்த சூழ்நிலையிலும் மெசேஜில் காட்டணும். ஏன்னா எங்கள் சர்ச்சில் வரக்கூடிய சில பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் வரும்போது அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை தாக்கி பேசுறது, அது சாபம் போடுறது, இது வந்து ஒரு நாள் நீ செய்யக்கூடாது. அப்பா எனக்கு இன்னைக்கு பெரும்பாலான பலிபீடங்கள் வந்து தேர்தல் பிரச்சார பீடமாக மாறும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அதில் எங்கள் அப்பா பிரசங்கம் வந்து என்ன நோக்கம், அந்த காங்கிரிகேஷனை நீ யோசி, அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசி, அதை மட்டும்தான் நீ சொல்லணுமே தவிர ஒரு நபரை மனசில் வச்சுட்டு போனேன்னா அன்னைக்கு என்னுடைய முயற்சியுமே கடவுளுடைய நாமமும் அன்னைக்கு வந்து அபகீர்த்தி அடையும் உள்ளது அப்பா சொன்னாங்க. அவங்க தந்த இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, ஒரு வீட்டில் இருந்து ஒரு நாள் கூட சாபம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த எச்சரித்து பண்ணுறது வேற, சபிக்கிறது வேற. அதனால் எச்சரித்து நீ கட்டாயம் சொல்லலாம், பட் ஆனால் சபிக்காத. யாரையுமே ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்டுள்ளது வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு அந்த இடத்துல நிற்கும் போது நீ ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கணும். நான் வந்து சபிச்சா உன் மனசு என்ன வேதனை பண்ணுவோம், அதே வேதனை அதை கேட்கிற பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அது அவங்க வயசானவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். ஆனால் நீ அந்த குறிப்பிட்டில் ஏறின பிறகு நீ வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து பேசணும். இதை அவங்க சொன்னாங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு 2யுமே செய்யக்கூடாது. ஒரு நபரை மனசில் வச்சுட்டு ஒரு பிரச்சனை பண்ணவும் கூடாது, அவங்களுக்காக பிரச்சனை பண்ணவும் கூடாது. குறிப்பிட்டில் நின்றுட்டு நம்ம யாருக்குங்களே சாபம் சொல்லணும். இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட சபைகளில் உள்ள வாதி பிரச்சனைகள் தீரும். மக்கள் நம்ம புரிந்து கொண்டதில் சில கஷ்டங்கள் வரும். நேர்மையாக இருக்கும்போது ஏன்னா எல்லாருக்குடைய எண்ணங்களுமே எனக்கு சாதகமாக இருக்கணும்னு கொடுக்குறாங்க இன்றைக்கு. அதை மீறி நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்போது அதில் புரிந்து கொள்வதில் நிச்சயமாக அவங்களுக்கு சாதகமாக இல்லாதவன தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அதையும் கடந்து கொஞ்ச நாட்களில் அவங்களே அதை புரிஞ்சு விடுவாங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பாதி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலே என்னுடைய இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுபடி அவங்களுக்கு வேற வழிகள் இருக்கலாம். பட் என்னுடைய அனுபவத்தில் நான் அவங்களுக்கு சொன்னதாலும் சரி. ரெண்டாவது, ஒரு நல்ல ஒரு போதகர் ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. நான் பேர் யாருமே சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஊழிய பாதையில், திருச்சபை ஊழியத்தில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு, அது ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்ல முடியுமா? மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு ஊழிய பாதையில், திருச்சபை பாதையில். என்னுடைய ஒரு திருச்சபையில் ஒரு டீக்கனருக்கும் எனக்கு ஒரு கமிட்டியில் சேர்ந்தாங்க. ஒரு
நான் சில கேள்விகள் கேட்டேன், அது அவருக்கு பிடிக்கல, சொல்லிட்டாரு. சரி. பிறகு அவர் வந்து 2 வாரம் தொடர்ந்து என்கிட்ட பேசணும். அப்போ என்னுடைய ஆரம்பகால முடியாது. 3வது வாரம் என்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அப்போ தனியாக இன்னைக்கு சண்டே வீட்டில் இருக்கிறேன். இதுக்காக பேசுறதுக்கு போனாங்களா இல்லை வேற ஏதாவது இல்லை, நிகழ்ச்சிக்காக? அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று சரி கேட்டாங்க. நான் தனியாக ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கேன். காலைல சர்ச் முடிக்கல என் மனசில் ஒன்று தோணுச்சு, அவர்கிட்ட நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பிடுவாங்க, என் வீட்லேயும் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னேன். அவரும் என்ன கோபம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அங்கே போகும்போது அவர் ஒரு ஒய்ஃப் ஒன்று இருந்தார், பிள்ளைகள் ஒன்றையும் காணும். அவங்க ரொம்ப நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன், அவசரப்படலை. பிள்ளைகளை கேள்வி கேட்டேன், ஜபத்துக்கு போகிறத போகும்போது பிள்ளைகளை கேள்வி கேட்டேன். பிள்ளைகளை கேள்வி கேட்டோன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவருக்கு தம்பி வீட்டில் இன்னைக்கு கொடுக்குறது. சரி. அவங்க எல்லாரும் அங்கே போயிருக்காங்க, நாங்கள் உங்களுக்காக இங்கே வர்றேன்னு சொன்னதுனால நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் இறைச்சியெல்லாம் எடுத்து மறுபடியும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே சாப்பிட்டு போனபோது நாங்கள் இங்கே போனோம். அந்த டீக்கனாராக அவங்க குடும்பமும் இப்பவும் எந்த மறக்க மாட்டாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. விட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அவர் பேசுறதால நம்ம போய் பேசணும். இல்லை, அது மாத்திரம் இல்லை. நான் இப்படி சொல்லும்போது அவரை ஈஸியாக மறந்துருக்கேன். எனக்கு இன்றைக்கு எங்கள் வீட்டு வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போலாம் அசால்ட்டாக சொல்லுவாங்க, வேற ப்ரோக்ராம் இருக்கு. அதான் அவர் சொல்லலை பார்த்தீங்களா, ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் இருந்தது. அந்த மனப்பக்குவத்தை நான் இப்போ நான் என்னுடைய அப்ரோச்சை நான் இதில் சொல்லலை. அவருடைய இன்றைக்கி எங்கள் வீட்டில் யாரும் இல்லையேன்னு ஒரு வார்த்தை எல்லாரும் பிள்ளைகள் எங்கள் வீட்டில் இருந்துன்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அடுத்த வாரம் வாருங்க மாஸ்டர் சொல்லி போயிருக்கோம். இப்போ எப்படி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட? அவர் இல்லை, சரி சரி. என்னுடைய சின்ன ஆரம்ப காலத்தில் நடந்த காரியங்கள். சரி சரி. அப்போ அந்த திருச்சமே உங்களால் மறக்க முடியாது. எல்லாம் என்ன நான் படிக்கிறது எல்லா திருச்சபையுமே என்னால் மறக்க முடியாது. அவங்க எல்லாரும் இப்போ அந்த திருச்சபைகளில் உள்ளவங்க எல்லாம் இப்போ நல்லா கான்டாக்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதாவது எல்லா திருச்சபைகளுக்கும் 1-2 பேராவது கான்டாக்டில் இருக்காங்க செய்யறாங்க. நான் அன்னைக்கு சின்ன பொதுவாக எல்லா திருச்சபையிலும் நான் வந்து இந்த யூத் அபிலை கான்சன்ட்ரேட் பண்ணேன். எக்ஸப்ட் எனக்கு நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆன பிறகு இந்த யூத் ஒர்க் எல்லாம் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். அது ஒரு அது என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறதுனால அது வரைக்கும் உள்ள எல்லா சபைகளிலும் உள்ள யூத்தும் இப்போ வளர்ந்துருப்பாங்க. அவங்க என்னோட நல்ல கான்டாக்ட். 3வது, நீங்கள் நிறைய ரோல் மாடல் சொன்னீங்க, இருந்தாலும் உங்கள் மனசில் ஒன்று இருக்கும். இப்போ என்கிட்ட கேட்டாலும் கூட நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆளும் சொல்லுவேன். குமரி பேராயத்தினுடைய பேராயத்தில் உங்கள் மனதை பாதித்த நபர் யாருன்னு என்கிட்ட கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன். அன்னைக்கும் சரி, என்னைக்கு உங்களை நான் வந்து பார்த்தேனோ அன்னையிலேருந்து நான் அதை தான் சொல்லுவேன். அதே போல் உங்கள் மனசில் ஒரே ஒரு ரோல் மாடல் இருப்பார், அது யாரா இருக்கும்? என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் யாரையுமே ரோல் மாடல், அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அடாப்ட் பண்ணுவேன். ஒரு ஆளை சொல்றபடிய அளவுக்கு இல்லை, ஒரே ஆளை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. என்னுடைய இதில் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய காரியங்களை நான் படிச்சிருக்கேன். பட் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு காரியங்களும் நான் படிச்சிருக்கேன். அப்படி படித்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த உன்னத நிலையிலையும் பல்வேறு காரியங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது எடுக்கிற முடிவுகள் அதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இதை ஆசிரியர்களும் ஒரு ஆளை தான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. ஏன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப வீக். சரி. ஹிஸ்ட்ரி படிக்கவே பிடிக்காது. அப் டு 7th ஸ்டாண்டர்ட். இந்த 7th 8th பழைய காலத்தில் இங்கெல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு ஜோசப் செல்லியா. ஜோசப் செல்லியா? சரி, நிறைய செல்லியா. இது ஜோசப் செல்லியா. அவர் வந்து எனக்கு 7th பாடம் எடுத்தார், ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்தார். அந்த 7th 8th முடியும் போது என் மனசில் அந்த ஹிஸ்ட்ரி பாடம் உள்ளது ரொம்ப எளிமையான ஒன்றாயிடுச்சு. சரி. அப்போ ஆனால் இன்றைக்கு வந்து நான் பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஹிஸ்ட்ரி தேவை, ஹிஸ்ட்ரி நாலேஜ் தேவை, அதை புரியக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தேவை. அதை நான்
அந்த நாலேஜை கடவுள் அவர் மூலமாக எனக்கு இருந்தது. அவர் படித்து கொடுத்த விதம். அதுக்கப்புறம் நான் 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரிக்கு வந்து 88 மார்க் வாங்கினது. இந்த 88 வாங்கினது பெரிய மார்க் இல்லை. பெரிய ஹிஸ்ட்ரி மார்க் போட மாட்டாங்க ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ். அதில் தான் 88 வாங்குறேன்னா நிச்சயமாக அதுக்கு காரணம் அவருடைய அவர் போட்ட பேசிக். அந்த பேசிக் வந்து எனக்கு இன்றைக்கு பைபிளை நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் பைபிளை விளக்குறதுக்கும் அது ஒரு அடிப்படையாக இருக்குது. அவருடைய உதவி. மற்றபடி கேரக்டர்ஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்ட்டு வந்து நான் சில நல்ல கேரக்டர்ஸை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் முதலாவது சொன்ன அந்த அவர் வந்து பொறுமையான எந்த சூழ்நிலையும் நம்ம நிதானம் தவறக்கூடாது. அந்த பாஸ்டர் அவர் மத்தியாஸ் அப்படி இறந்து போகிறாங்க. சொல்லிட்டு அது ரொம்ப 2-3 10 வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர்ட் ஆனார். அவர் மற்றபடி ஒவ்வொருத்தருக்கு தான் அடாப்ட் பண்ணார். 4வது ஒரு வேண்டப்பட்ட ஒரு நபர் எழுதினாங்க, ஊழியத்தில் தாங்கள் எடுத்த ஏதாவது ஒரு முடிவு இது உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆன்மீக பயணத்தில் தங்களுடைய மனசை பாதித்தது உண்டா? ஏதாவது ஒரு முடிவு? டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருக்கும்போது 5 நபர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். அது என் மனசுல என்னைக்குமே இப்படி ஒரு நிலையை நமக்கு வந்து செய்ய மிகுந்த வேதனையோட நான் வந்து ஆக்ஷன் எடுத்தேன். அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க? இப்போ அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. எல்லாருமே சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தது நல்லது தான் அவங்க யோசிக்கிறாங்களா? அது தெரியாது. கான்டாக்டில் இருக்கிறாங்களா? தொடர்பில் இருக்கிறாங்க. பட் ஆனால் அது மனசில் வச்சுருக்காங்க. எதுவும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு விருப்பம் தான் இருந்திருக்காங்க. இருக்கும் ஆனால் பேசிக்கிட்டு போவாங்க. சரி, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன நிலையில் தெரியும். பட் அன்றைக்கு நான் அந்த முடிவை எடுக்கும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்படின்னா செய்த காரியங்கள். பிறகு என்ன ஒரு கடைசியாக ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது வந்து அநேகருடைய கொஸ்டினாக இருக்கும். எழுதி தந்தது ஒரு ஆளாக இருக்கலாம், எழுதி அனுப்புனது ஒரு கொஸ்டினாக ஒருவருடைய இதாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் மனசில் உள்ள ஒரு கேள்வியை தான் எழுதி அனுப்புனவருடைய சாப்பாடு நான் வைக்கிறேன். போகிறவரோட அநேக திருச்சபையில் பணி செஞ்சுருக்கீங்க. இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. சேகரத்துக்கு அநேக எனக்கு தெரிஞ்சு மத்திக்கோடு, புத்தளம், நாகர்கோவில் சேகரம் இதில் நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க. நிறைய இருக்கிறீங்க. இதில் பணி செய்ததுனால ஆண்டவர் வந்து உங்களை ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு வர தீர்மானித்தது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு உன்னத நிலையில் அடையக்கூடிய நேரத்தில் கையை விட்டு போய்விட்டது என்கிற ஒரு சூழ்நிலை. அது நீங்க விட்டு கொடுத்ததா இருக்கலாம், தட்டி பறித்ததா இருக்கலாம், இல்ல இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல, புறவாசல் சொல்றாங்க, பின்வாசல் சொல்றாங்க, இப்படி பல கருத்துக்கள் பொதுமக்கள் சொல்றாங்க, நம்முடைய திருச்சபை குடும்பங்களே சொல்றாங்க. அந்த நேரத்துல உங்க மனசு நிலைமை எப்படி இருந்து, அந்த வேதனையை நீங்க எப்படி தாங்கி கொண்டீங்க? இல்ல ஆண்டோடி பணிக்காக அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தீங்களா? ஒன்று வந்து அதாவது கிருபக்காரர்கள் மேற்கொண்டார்கள் என்ற ஒரு மனதில் ஃபர்ஸ்ட் வந்து வேத வசனத்தின் அடிப்படையில். ஆனால் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஸ்டடி ஆகிட்டேன். அரை மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரேயர் இல்லையா? இல்லை அநேகருடைய ஆலோசனை? ப்ரேயர் என்னுடைய ஃபேமிலி கூட இருந்தாங்க. அதாவது நான் கடவுள்கிட்ட இந்த பலப்படுத்தணும்னு கேட்டேன்.
அடுத்த ரூமுக்கு வந்து போன உடனே ஒய்ஃபும் பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்க கவலைப்படாதீங்க, நம்ம கடவுள் நமக்கு கொடுக்குற மினிஸ்ட்ரி நம்ம செய்வோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து அன்னைக்கு உடன் இருந்தவங்களாலே சபை குடும்பங்களாலேயே சகிக்க முடியல. நீங்கள் எப்படி சகிச்சீங்க? எப்படி நீங்கள் அதை ஃபஸ்ட் அதை கேட்ட உடனே பூமி கீழே போது ஒரு ஃபீலிங் வந்தது. பட் அப்போவே நான் எடுத்தது ப்ரேயர் பண்ணேன். நான் அந்த இடத்துல லாஸ்ட் ப்ரேயரை பண்ணது சாரி அந்த இடத்துல அப்படி ஒரு ஷாக் ஆச்சு. பட் இமீடியட்டாக நான் அவரை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்து அவரை க்ரீட் பண்ணேன். இல்லையா? சரி சரி. அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணேன். மாதம் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணேன். உடனே நான் அவரை க்ரீட் பண்ணி தான் வெளியே. ஏன்னா அது எனக்கு தான் உள்ளதுக்கு நம்ம உரிமை பாராட்ட முடியாது. பட் அந்த நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அது உங்களுக்கு உரியது தான் அப்படின்னு சொல்றது 100% வைக்கப்பட்டது. நான் அப்படி இருக்கு முதல்ல நினைக்கல, எனக்கு தான் உரியது நான் நினைக்க கூடாது. மக்கள் பார்வையில் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்போ உள்ள சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது நீங்க அந்த உன்னத நிலையில் இருந்திருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கலாம், செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்காது. நீங்க யோசிச்சு இல்லை அந்த மனதில் வரும். பட் அதை வச்சு கற்பனை பண்ணுறது உடனே மனசு விட்டே எடுத்துறது. இனி உங்களுடைய இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்துல நீங்க இந்த குமரி பேராய திருச்சபை மக்களுக்கும் சரி போதகர்களுக்கும் சரி மனதில் நினைத்த காரியங்கள் ஏதாவது செய்யணும், நம்ம ரிட்டையர்ட் ஆன பிறகு நாளைக்கு சொல்லப்படணும், இந்த மாதிரி காரியங்களை போதகர் அவங்க செஞ்சுட்டு போனாங்க, அந்த காரியங்களை நம்மளும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்யக்கூடியது நிறைய செஞ்சுட்டீங்க. இந்த 2 வருஷத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாட்டும் எதையுமே ரொம்ப ஏழையான திட்டம் பண்ணுறது. கடவுள் அந்த சுயத்தில் என்ன வாய்ப்பு தராங்க, கடவுள் அந்த டைமுக்கு என்ன வாய்ப்பு அதை நீங்கள் செய்வீங்க. மற்றபடி நானே திட்டம் போட்டு எதையுமே நான் இதுவரை திட்டம் போட்டதில்லை. என்னுடைய பேராயர் தேர்தலில் வந்தது கூட என்னுடைய மனசில் ரொம்ப காலத்துக்கு இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் சில போதகர்களுடைய வற்புறுத்தல்னால தான் நான் அதுவரை நிற்க மாட்டேன்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அமைதியாக இருக்கு, பேசாமல் இருக்கு, இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாரு, நிற்க மாட்டேன்ற வார்த்தையை மட்டும் சொன்னாரு. அதனால எதையுமே நான் வந்து கடவுள் அந்த டைம்ல என்ன வாய்ப்பு தராரு அதை வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு. அன்னைக்கு இருந்த மனிதர்கள் இன்னைக்கு உங்க கூட பயணிக்கிறாங்க, எல்லாரும் பயணிக்கிறாங்க. அதே அன்பு, அதே ஆதரவு, அதே பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரியாதை, அதுல ஒரு குறைவே நான் யார்ட்டையும் இந்த விக்டர் நாகராஜை கொண்டு வருகிற 2 வருஷத்துல நடைபெறக்கூடிய கால சூழ்நிலையில சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி நான் யோசிக்கிறேன். கள நிலவரங்கள் இல்லை, அதை நான் யோசிக்கல. அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து விரும்புறாருன்னா யார் யார் என்ன வாய்ப்பு தராரோ அதை சரியா செய்யறதோட தான் என்னுடைய இது என்னுடைய கடைசி கொஸ்டின் என்னன்னா, எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இது என்னுடைய பர்சனல் கொஸ்டின். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளால ஒரு பேராயர் தேர்தல் வருது. அதில் விக்டர் ஆண்டராஜ் அவங்க சுட்டி காட்டக்கூடிய வேட்பாளர்கள் யாராவது இருப்பாங்க? அதாவது மனசுல இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீதியும் நேர்மையும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயமான ஒரு மனிதன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் நேயருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது துதிப்பாடக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது, ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஆதரவான ஒரு நிகழ்வும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்பதாக நாகர்கோவில் ஆண்கள் சங்கத்தில் போதகர் செய்தி கொடுத்தார். நான் பின்வரும் செய்தியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய அருகிலே ஒரு பாதிக்கப்பட்ட போதகர் சொன்னாரே, நான் ஒரு அநேக திருச்சபைகளில்
திறமையாக நேர்மையற்ற முறையிலே செயல்படுகின்றவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பது உண்டு. அப்படி ஒரு நிர்வாக சீர்கேடை சந்தித்த ஒரு திருச்சபையினுடைய ஒரு பிரமுகர் என் அருகே இருந்தார். போதகர் அவர்கள் அழகாக செய்தி கொடுத்தாங்க, அன்பை குறித்து விளக்குனாங்க. நான் யாரையும் நான் பகிர்ந்தது கிடையாது. என்னுடைய கைகளிலே தரப்பட்டிருக்கிற அந்த பேராய பாடத்திட்டமும் வேத புத்தகத்தில் ஆராய்ந்து தான் நான் நடவடிக்கை எடுப்பது உண்டு. அப்படிப்பட்டவங்க நானே வழியிலே பேசணும்னு உண்டு. இந்த அன்பை குறித்து அழகாக சொல்லும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க என் கையை பிடித்து அழுக. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப உணர்ந்து போயிட்டாரு. அதுக்குரிய தண்டனை வாங்கி கொண்டு தான் அவங்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உன்னத நிலையில் இருக்கிற விட்டல் நடராஜ் அவர்கள் வருகின்ற பேராய தேர்தலில் ஒரு நபரை சுட்டி காட்ட வேண்டும், அல்லது 4 பேர் உண்டு, அதிலே சிலரை சுட்டி காட்ட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய மனதிலே அநேக கேள்விகள் எழுப்புவது உண்டு. அந்த கொஸ்டினை தான் நம்ம முன்வைக்கிறோம். எப்படி பாஸ் நீங்க பேர் சொல்ல விரும்பல, ஆனா மனசுல இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய கடையில வந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுல இருக்குது. இங்க 4 பேர் வரலாம். அந்த 4 பேர்ல யாராவது ஒரு பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஆனா 4 பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். 4 பேர்ல அப்படியும் நான் சொல்ல விரும்பல, 4 பேரையும் சொல்ல விரும்பல, ஒரு அடையை சொல்ல விரும்பல. சரி, அது நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருமே என்னுடைய ஒருத்தர் கூட எனக்கு ஏன்னா விட்டல் அவர்களுடைய கடைக்கின் பார்வை ஒரு மேல் பட்டுருக்குன்னா அவரும் இவங்களை போல தான் இருப்பாங்கன்னு சொல்ல ஒரு பார்வை நம்முடைய பேராய திருச்சபை குடும்பங்கள் மத்தியில் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இமேஜ் இருக்குது. அதை யாராலையும் உடைக்கவும் முடியாது, உடைக்கவும் மாட்டாங்க. அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு இவரை போல தான் இருப்பார் என்கிற ஒரு பார்வையை பெறலாம். அப்படி யாராவது அப்படி சொல்ல, ஆனால் உங்க பங்களிப்பு இருக்கும், நிச்சயமா இருக்கும், கட்டாயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் வாசம். கடைசியாக நேயர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஃப்ளையர். இந்த ஃப்ளையர்ல அவங்க பேராய தேர்தலில் இருக்கும் பொழுது அவங்க இதை ரெடி பண்ணலை. இதை யார் ரெடி பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். பேராயத்தின் சிறப்பு பங்களிப்புகள் சொல்லக்கூடிய தலைப்புல விபிஎஸ் பாட புத்தகத்தின் உயர் முதுநிலை பிரிவின் 3 தொகுதிகளில் குழு தலைவராக போதகர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க. திருமறைப்பள்ளி பாடத்திட்டம் புல்லுள்ள மேய்ச்சல் முதல் பாடத்திட்ட தொகுப்பில் முதுநிலை பிரிவின் 3 தொகுதிகளில் குழு தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். பேராய நன்றி அறிவிப்பு விழா பொருட்காட்சி முதல் 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் அதனுடைய கன்வீனராக செயல்பட்டிருக்கிறார். திருப்பணியாளர் பயிற்சியில் 20 ஆண்டுகளாக சபை நிர்வாகம் பாடப்பிரிவின் ஆசிரியராக செயல்பட்டிருக்கிறார். 2001 முதல் 2004 வரையுள்ள காரிய நிர்வாக குழுவில் போதகர் பிரிவு அங்கத்தினர் என்கிற பிரிவிலே இடம்பெற்றிருக்கிறார். 2007 முதல் 2012 வரை பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறையில் இயக்குநராக செயல்பட்டிருக்கிறார். தற்போது பயன்பாட்டில் இருக்கும் பாடத்திட்டத்தை தயாரித்திருக்கிறார். கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறையின் கணக்குகளையும் அதன் அனைத்து பணிகளையும் கனிமயம் ஆக்கியிருக்கிறார். பிறகு அவங்க பெற்றோர்கள் சித்தப்பா டாக்டர் எலியாஸ் அவங்கள குறித்து 4 வரி எழுதியிருக்கிறது. ஏன் இதை வாசித்தேன்னா, இதை இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எதற்கு என்றால், இது எழுதப்பட்ட இருக்கிற வாசகங்கள் தான் தெரியுமே தவிர இந்த பொறுப்புகளிலும் இதனுடைய இதை நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் எவ்வளவாக போதகர் அவர் பெற்றார், அவருடைய குடும்ப சூழ்நிலை, பாரம்பரியம், கடந்து வந்த பாதைகள், இப்படிப்பட்டதான ஒரு உன்னத நிலையில போதகர் அவர் வந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பே அநேக பாடுகள் அவர் கடந்து வந்திருக்கிறார். அதை நம்முடைய திருச்சபை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விட்டல் நீதி நேர்மையானவர் அந்த ஒரு சிம்பல் இல்லை. அந்த பேரை பெறுவதற்கு பார்த்தீங்களா, லஞ்ச பைசாவை கொண்டு அவங்க அப்பாட்ட கொடுத்த பிறகு கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சூழ்நிலையை கருதி கூட அதை வாங்கியிருக்கலாம். அதை கண்டு கொண்டிருந்த அந்த கண்கள் தான் இன்று நம்முடைய மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய போதகர், அன்புக்குரிய போதகர் அவர்கள்.
அப்படிப்பட்ட போதகருடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையினுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால திருச்சபையை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் அந்த காரியங்கள் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு பாரமும் ஒரு தரிசனமும் இருந்தபடினால்தான் இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வை உங்கள் மத்தியில் நாங்கள் சமர்ப்பித்தோம். போதகர் அவர்கள் அநேக வேலைகள் இருக்கிறது. எப்பொழுதும் நீங்க பிஸியாட்டு இருக்கக்கூடிய மனிதன். தேவனுடைய ஊழியத்தை உண்மை உத்தவமாக பரலோக ராஜ்யத்துக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருந்தபடியினால்தான் நீங்க எப்பவும் பிஸியா இருக்கிறீங்க. இப்போ அடுத்த தொடர்ந்து நீங்க இறைப்பணிகள்ல ஓட வேண்டி இருக்கு. இந்த நேரத்திலையும் எங்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையை ஏற்று இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தீங்க. அதற்காக நான் என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக கேட்க வேண்டியதான். இந்த நிகழ்ச்சியை குறித்தான கருத்துக்களை ஒரு நிமிடம் நீங்க நேரில் சொல்லி ஜெபித்து முடிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். என்னை பார்க்காமலே எண்ணினார். அவருடைய அன்பை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர் இந்த பேட்டியை குறித்து சொல்லும்போது ஒன்றாவது நான் வேண்டாம் என்று பண்ணிட்டேன். அவருடைய அன்பிற்கு மறுப்பு சொல்ல எனக்கு நான் ஒத்துக்கொள்வேன். பதவியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் எண்ணில் காட்டுகின்ற அந்த அன்பு குறையாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அவருக்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய அதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவருடைய பணி தொடர கடவுள் அவருக்காக கிருபை உரை கடவுளை இந்த மகிழ்ச்சியான நிலைக்காக நான் செலுத்துவோம். அவருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலே இந்த நிகழ்விலே பங்கேற்க இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கேட்கின்ற உள்ளங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். உடைய திருநாமத்தை வைத்து உட்காரத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறோம். இதாவே ஆமென்.